என் பேர் லலிதாங்க. நான் என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும், திருமணம் ஆகணும்னு வேண்டியிருந்தேங்க. இப்போ தான் போன மாதம் 23ஆந்தேதி என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கு. ரொம்ப வருஷமாக என் பொண்ணுக்கு மேரேஜ் திருமணம் தடைப்பட்டுட்டே இருந்ததுங்க. நம்ம கால பைரவர் 39 அடி உள்ள கால பைரவரை நாங்கள் வணங்கியதுக்கப்புறம் இங்கே வந்து தேங்காய் தீபம் ஏற்றணும். உள்ள சொர்ண ஆகாச பைரவர் இருக்கிறாருங்க. அவரை வணங்கினதுக்கப்புறம் எங்களுக்கு பண காசுக்கு எந்த குறையும் இல்லைங்க. காரு வந்து நாங்கள் வாங்கிட்டோம். அதே போல் எங்கள் குடும்பம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்குது. பையன் படிக்காதவங்க கூட இப்போ படிக்க போகிறாங்க. படிப்பு விஷயத்துக்கு நீங்கள் வேண்டிக்கலாம், திருமண தடைக்கு வேண்டிக்கலாம், குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டிக்கலாம். வறுமையில் இருக்கிறவங்க வந்து தெய்வத்தை வணங்கினீங்கன்னா இங்கே சொர்ண பைரவர் இருக்கார், பணம் காசு சேருங்க, எல்லாத்துக்கும் பணம் கூடுங்க, பண வசதி வருங்க. விஜய் சாமிஜி வந்துங்க எனக்கு 10-15 வருஷமே தெரியுங்க. ஒருத்தர் சொன்னாங்க இங்கே காலப்பைரவர் கட்டியிருக்கேன். அப்போ வந்து 5-6 வருஷமாக நான் வந்துட்டுருக்கேங்க. வந்துட்டுருக்கனால எனக்கு எல்லாம் நன்மை நடந்திருக்குங்க. நீங்களும் வாங்க, எல்லோரும் மக்கள் வாங்க, ஈரோட்டு மக்கள், வெளியூர் மக்கள் எல்லோரும் வாங்க. பேர் புஷ்பா. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். காலபைரவா கோயிலேருந்து இது 2வது வாட்டி வந்திருக்கேன். சாமி கும்பிட்டா நல்லதே பண்ணுறாரு. எல்லாரும் வந்து இந்த சாமி கும்பிடுங்க, நல்லதே நடக்கும். காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.